குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் ராம். சாந்தினி, இப்போ நான் வந்து ஒரு மனசை வந்து தேத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சக்ஸஸ் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. சக்ஸஸ்க்கு வந்து இப்படி இருந்தால் சக்ஸஸ் ஆகலாம் இப்படி இருந்தால். உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி ஏதாவது ஒரு தாட் இருக்கா? சக்சஸ்ங்கிறது என்ன, நம்ம நினைச்சது நடந்துச்சுன்னா அதுவே சக்சஸ் தான். சக்ஸஸ்ங்க அது அட்டைன் பண்றதுக்கு என்ன ரொம்ப தேவையான விஷயம்? இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் இஸ் த வர்ச்சு ஆஃப் சக்ஸஸ்னுவாங்க. ஸோ வந்து பொறுமை வந்து சொல்றாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? சத்தியமா பொறுமையை நான் சொல்லவே மாட்டேன், என்கிட்ட அது இல்லவே இல்லை. ஆக்சுவலாக பொறுமையும் ரொம்ப முக்கியமான விஷயம். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சீவரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கோம். பட் அது வந்து தொடர்ந்து பண்றது வந்து எல்லாராலையும் முடியாது. ரொம்ப வில் பவர் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். வெயிட் லாஸ் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2 monthsல உடம்பு குறைச்சிடணும், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுப்பாங்க. அது வந்து அப்படி அவங்க குறைச்சாலும் திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். டயட் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளவு சீக்கிரம் குறைச்சாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து வெயிட் போட்டுருவாங்க. இதுவே அவங்க லைஃப் ஸ்டைல் ஆக்கி அதை வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆக்கும்போது என்ன அப்படின்னா, அது வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இப்போ பர்சீவரன்ஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து பொறுமையா இருந்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஒரு சின்ன அர்ஜென்சியும் இருக்கணும். அதுக்கு நம்ம எல்லாமே ஒரு 40-50 வயசு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து நமக்கு தெரியும் நம்ம கரெக்டான பாத்துல போறோம், பொறுமையா நடக்குது அப்படின்னு தெரியும். பட் நம்ம எஃபர்ட் நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஒரு சின்ன அர்ஜென்சி வரும்போது தான் அந்த சக்சஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கும் நமக்கு. ஸோ என்ன அப்படின்னா, பொறுமையும் இருக்கணும், அதே மாதிரி ஒரு அர்ஜென்சி இருக்கணும், வேகத்திலே விவேகம் இருக்கணும், வேகம் கலந்த ஒரு விவேகம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. தெம்பாயிட்டாராம். தெம்போடே வந்து ஷோ ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ராம், உங்களுக்கு ஒரு முக்கியமான क्वेश्चन நான் வச்சிருக்கேன், கேளுங்க. ஓகே, ரொம்ப ஃபேக்கான நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல ரொம்ப நல்ல கெட்டவனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப ட்ரிக்கி क्वेश्चनா இருக்கு. ட்ரிக்கி क्वेश्चन இருக்குல. பட் एक्चुअली ஹியூமன் பீயிங் அப்படினாலே நல்ல விஷயமா இருக்கும், கெட்ட விஷயமா இருக்கும். பியூர் நல்லவன் யாரும் கிடையாது, பியூர் கெட்டவனும் இல்ல. எதா இருந்தாலும் ஃபேக்கா இருக்க கூடாது. ஃபேக்கா இருக்க கூடாதுயா. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சில பேர் பிடிச்சிருக்காது, இருந்தாலும் ஹேய் உங்க ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி गर्ल्स அத ரொம்ப பண்ணுவீங்க. ஆமா, நிறைய பண்ணுவாங்க. பசங்க வந்து சண்டை போட்டாங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. गर्ल्स வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த கோவம் இருக்கும், ஆனா வந்து ரொம்ப ஃபேக்கா பேசிப்பாங்க. ஆமா, அதுக்கு என்ன பண்றது, வாழணும்ல. ஓகே, एक्चुअली அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்றதா சொல்ல வரேன். யூசுவலா நம்ம பிரெயின் அதை வந்து டிடெக்ட் பண்ணிரும். பாரு, நம்ம கூட ஆப்போசிட்ல வந்து சிரிச்சு பேசிட்டு போயிரும். அப்புறமா பாரு எப்படி ஃபேக்கா நடிக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி நமக்கு தோணும். நம்ம பிரெயின் அது ரொம்ப ஆப்வியஸா கண்டுபிடிச்சிரும். முக்கியமா ஃபேக் லாஃப்டர். ஒருத்தவங்க வந்து பொய்யா நம்ம கிட்ட சிரிச்சு பேசிட்டு போனாங்கன்னா அது ஆப்வியஸா பிரெயினுக்கு தெரியுமா. சோ அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன அருமையான இந்த இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து இன்றைய சூரியோதயம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 25/11/2015 புதன்கிழமை, மன்மத வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:11 ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி பௌர்ணமி. நட்சத்திரம் கிருத்திகை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த அமர்த்த யோகங்கள். சந்திராஷ்டமம் பகல் 1:23 வரை கன்னி ராசிக்கும், பிறகு துலாம் ராசிக்கும். இன்று கார்த்திகை தீபம். சாந்தினி, ஃபிட்னஸ் வந்து எல்லார் லைஃப்லயும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க உங்களை ஃபிட்டா வச்சுக்க என்னலாம் பண்ணுவீங்க? எனக்கு குபீர் சிரிப்பு வருது. சரிங்க, ஃபிட்டா வச்சுக்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு என்னலாம் பண்றீங்க? முன்னாடி யோகா பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒண்ணுமே பண்றது இல்ல, அதான் உண்மை. ஓகே, அதாவது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour அது வாக் பண்ணணும், இல்லை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் பண்ணலாம். ஒரு 15 minutes நம்ம வந்து மனசு விட்டு நல்ல வாய் விட்டு சிரிச்சோம்னாலே அது 1/2 hour ஒர்க் அவுட் பண்றது ஈக்குவலான கேலரிஸ் வந்து நம்ம பர்ன் பண்றோம். அப்பனா நான் எல்லாரும் ஒல்லியா இருக்குமே பயங்கரமா, ஏன் ஒல்லியாவல தெரியலையே. நீங்க
ஆயிட்டீங்க ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ ஒல்லியா இருக்கீங்க இல்லையா? ப்ரொடியூசர் சொல்ல சொன்னாங்களா? இல்லைங்க, உண்மையிலே நான் சொல்றேன், மனசார ஃபீல் பண்ணி மனசார சொல்றேன். ஸோ அது காரணம் வந்து நீங்க சிரிக்கிறதுனால இருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேக்காகவும் சிரிக்க முடியல, சும்மா சிரிக்கணுமே ஹேன்னு சிரிச்சிட்டு இருக்க முடியல. ஸோ பேசிக் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹாப்பியா சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம இருக்கிற இடத்த வந்து சந்தோஷமா வச்சுக்கணும், நிறைய காமெடி மூவிஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா அது மாதிரி நம்ம சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஹாப்பியா. ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மியானோ ஆப்வியஸா வந்து கேலரிஸும் கம்மியாகும், கேலரிஸும் கம்மியாகும், ஃபிட்டாகவும் இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஜிம்க்குலாம் போகாதீங்க சரியா? சரி, ஓகே. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல் மற்றும் முதல் விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாமா? இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் விடியறிலே உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அபிராமி அந்தாதியிலே யோக நிலை எய்த என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல். மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது, அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்ற பாடல். மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. தேவியினுடைய உருவம், தேவியினுடைய தியானம், தேவியினுடைய தன்மை, இறைவன் எப்படி இருக்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை அபிராமி பட்டர் நமக்கு சொல்லுகிறார். மின் ஆயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. வானத்திலே பார்க்கிறோம் ஒரு மின்னல் கீற்று, ஒரு மின்னல் கொடி. முதல் பாடல்லே நாம் பார்த்தோம் மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி என்று சொன்னார். மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடியாக வருணித்த அபிராமி பற்று இங்கே சொல்லுகிறார் மின் ஆயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. ஆயிரக்கணக்கான மின்னல்கள். ஒரு மின்னல் கீற்றை மனிதன் பார்த்தாலே பார்வை பறிபோய் விடுகிறது. ஆயிரக்கணக்கான மின்னல் கீற்றுகளை ஒன்றாக உடைய மாபெரும் ஒளி உடைய சக்தி, மாபெரும் ஒளி பொருந்தியவள் நமக்காக நம் பொருட்டு ஒரு உருவம் தாங்கி வருகிறாள். அதுதான் இந்து சமயம் என்று சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. நம்முடைய சமயத்திலே இறைவனை 3 வகையான வழிபாடுகளிலே வைத்தார்கள். ஒன்று உருவமான நிலை. இறைவனுக்கு ஒரு உருவம் வழங்கி இருக்கிறார்கள். அந்த உருவத்தையும் அவர்கள் இஷ்டப்படி வழங்கவில்லை. வேதத்திலே, யோகத்திலே, யோக சாஸ்திரத்திலே, சிற்ப சாஸ்திரத்திலே இந்த கடவுள் என்று சொன்னால் இந்த கடவுளுக்கு சாமுத்ரிகா லட்சணம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான உருவ அமைப்பு. கரங்களிலே இது இருக்க வேண்டும், கால்கள் இப்படி மடிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது தொங்கவிடப்பட வேண்டும், நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் என்று ஒவ்வொன்றையுமாக சிற்ப சாஸ்திரத்திலே வடிவமைத்திருக்கிறார்கள். ஒரு உடல் என்று சொன்னால் அந்த உடலினுடைய அளவிற்கு தகுந்தாற் போலே முகம், அளவிற்கு தகுந்தாற் போலே கரங்கள் என்று அந்த சாஸ்திரங்கள் வழிவகுத்து தந்த உருவத்திலான வழிபாடு, அதற்கு உருவ வழிபாடு. அடுத்த உருவ வழிபாடு நீங்கள் பார்த்திருக்கலாம். சிவலிங்கம் உருவ வழிபாடு. அவருக்கு உருவம் என்று ஒன்று இருப்பது போல தோன்றும், ஆனால் அது முழுமையான உருவம் இல்லை. பல ஊர்களிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்பொழுதுதான் ஆலயங்களை எல்லாம் கட்டி அம்பிகை சிலையை வைக்கிறார்கள். பழங்காலங்களிலே ஒரு ஊரிலே மாரியம்மன் கோவில் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கோயிலிலே நிச்சயமாக ஒரு பலிபீடம் மட்டும்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாரியம்மன் கோயில்களிலே மேடை மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் ஊர் நடுவிலே மாரியம்மன் கோவில் இருக்கும். காரணம், அந்த மாரியம்மன் மேடையை சுற்றி அவர்கள் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பங்குனி மாதம் மற்றும் ஆடி மாதங்களிலே மாரியம்மனுக்காக கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி, மாரியம்மனுக்காக திருவிழாக்கள் எல்லாம் நடைபெறும். கால மாறுபாட்டிலே, காலத்தினுடைய சூழ்நிலையிலே இந்த மாரியம்மன் மேடைகளெல்லாம் இப்பொழுது உருவச் சிலைகளை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் ஆதி காலத்திலே மாரியம்மன் என்று சொன்னால் மேடைகளிலே மட்டும் ஒரு மேடை அமைத்து அதிலே மட்டும்தான் வணங்கி வந்தார்கள். மாரியம்மனுக்கு வழிபாடு கொண்டாடக்கூடிய அந்த ஆடி மாதம் மற்றும் பங்குனி மாதத்திலே ஏற்படக்கூடிய கால மாறுபாடு காரணமாக வேப்பிலைகளை சுற்றி அந்த ஊரிலே சுகாதாரத்திற்காக நோய் வராத தன்மையினாலே அங்கே வழிபாடுகளை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் நிகழ்த்தி வந்திருக்கிறார்கள். அப்போ அருவுருவ வழிபாடு என்று சொல்லும் அந்த அருவுருவ வழிபாட்டிலே என்ன பார்க்கிறோம்? சிவலிங்கம் போலே, மாரியம்மன் மேடை போலே, பலிபீடம் போலே ஒரு உருவம் இருக்கும். ஆனால் அந்த உருவம் எந்த விதமான தெளிவும் இல்லாத தன்மையாக ஏதோ ஒன்று உருவம் என்று நமக்கு பார்ப்பதற்காக தெரியக்கூடிய வழிபாட்டு முறை. உருவமுறை, அருவுருவ முறை, மற்றொன்று அருவமுறை. இந்த அருவமுறை தான் நம்முடைய வழிபாட்டினுடைய உச்சம். உருவத்திலே தொடங்கி அருவுருவத்திற்கு வந்து அருவுருவத்திலே இருந்து உருவம் இல்லாத நிலைக்கு வருவது.
கோயிலுக்கு சென்று கொண்டே இருக்கிறோம். நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுக்க சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் சனாதன தர்மம் என்ன சொல்லுகிறது? ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய இறைவனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நெஞ்சத்திலே பதித்து கொள்ள வேண்டும். அப்படி நெஞ்சத்துக்குள்ளே பதித்து கொள்ள பழகிவிட்டால் நாம் எந்த உருவத்தை, எந்த இறைவனை மனப்பூர்வமாக விரும்புகிறோமோ, மனப்பூர்வமாக நேசிக்கிறோமோ, மனப்பூர்வமாக பக்தி செலுத்துகிறோமோ அந்த உருவத்தை நம்முடைய இதயத்திற்குள்ளே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வது, இதயத்திற்குள்ளே நிலைநிறுத்தி வைப்பது. கண்ணை மூடினாலே அந்த உருவ தியானம் என்று சொல்வார்கள். மிக அழகாக விநாயக பெருமானுக்கு ஒரு தியானம் போல சொல்லுவாள் அவ்வை பிராட்டி. ஒரு ஓவியம் வரைந்தது போலே இருக்கும். சீதக்களவச் செந்தாமரை பூம்பாதம், பாதச்சிலம்பு பல இசை பாட, பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும், வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்ப, பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும், வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும், 5 கரமும் அங்குச பாசமும், நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும், 4 வாயும் 4 புயமும், 3 கண்ணும் 3 சுவடும், 2 செவியும் இலங்கு பொன்முடியும், திரண்ட 30 நூல் திகழ் ஒளி மார்பும், சொற்பதம் கடந்த துரியமெய்ஞான அற்புதம் நீண்ட கற்பக களிரே. இந்த பாடல் வரிகளை சொல்லுகிற பொழுதே ஒரு ஓவியம் வரைபவரிடத்திலே சொல்லிக்கொண்டே சென்றால் பாதத்திலே இருந்து தொடங்கி திருமுடி வரைக்கும், கிரீடம் வரைக்கும் அழகாக இந்த உருவங்களை அப்படியே தீட்டி விடுவார். மனக்கண்ணுக்குள்ளே இந்த உருவத்தை நாம் இந்த பாடல்களை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது, பாடல் வரிகளை சொல்லுகிற பொழுது மனதிற்குள்ளாக ஒரு ஓவியம் தீட்டுமாற் போல இந்த விநாயக பெருமானுடைய உருவத்தை நம்முடைய இதயத்துக்குள்ளே பதித்து கொள்ளுதல். அப்படித்தான் விநாயகராகட்டும், முருகனாகட்டும், அம்பிகையாகட்டும், சிவமூர்த்தமாகட்டும், எந்த கடவுளராக இருந்தாலும் நம்முடைய மனதிற்குள்ளாக அந்த உருவமற்ற நிலை, அருவ நிலை, அந்த உருவத்தை கொண்டு வந்து பதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே இருந்து ஜோதி நிலை என்று சொல்லுகிறோமே, அந்த அருவமான நிலை, இறைவன் எப்படி இருக்கிறான், பரபிரம்மம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அந்த வகையிலே தான் இருக்கிறது. அதற்கு உருவம் கிடையாது, உருவமற்ற நிலை. நீங்கள் 6 படை வீட்டு வழிபாட்டுகளை எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது அப்படித்தான் சொல்லுகிறார்கள். உலகமெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே வழிபாடு. நம்முடைய சொந்தத்திற்காக எல்லா பிரார்த்தனைகளும், குழந்தை வேண்டும் என்று சொல்லுவது தொடங்கி எல்லா பிரார்த்தனைகளுக்குமாக திருச்செந்தூரிலே வழிபாடு. எல்லா நலன்களையும் தருவதற்காகத்தான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கரங்களிலே தாமரை மலரை ஏந்தி நிற்கிறான். செல்வம் எல்லாம் வந்துவிட்டது, தேவையெல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய முன்வினை பயனும் வியாதியும் நீங்குவதற்காக பழனியிலே வழிபாடு. பிறகு ஏதாவது ஒரு குருநாதர் நாமத்தை எடுத்துக்கொள்வதற்காக சுவாமி மலையிலே எம்பெருமான் ஈசனுக்காக உபதேசம் செய்த அருமையான மலையிலே ஒரு நாமத்தை எடுத்துக்கொள்வது. முருகன், குமரன், குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா என்று சொல்வார் அருணகிரிநாதர். அந்த அருமையான வழிபாடு. பிறகு நம்முடைய சந்ததியினரும் தொடர்ந்து நலம் பெற வேண்டும் என்பதற்காக திருத்தணி நிறைவாக பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வழிபாடு. நூபுர கங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஆறு, அந்த நூபுர கங்கை தோன்றுகின்ற இடம் ஒரு சிறிய நீர்க்குமிழி போன்று இருக்கும், ஒரு சிறிய இடம், நீர் ஊற்று, அந்த நூபுர கங்கை தோன்றுகிற இடம். அந்த நூபுர கங்கை தான் பழமுதிர் சோலையிலே முருகனுடைய திருவுருவம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி ஆற்று நீரிலே அதற்குள்ளாக 6வது படை வீடை அமைத்ததற்கான நோக்கம், இப்பொழுது நம்முடைய புரிதலுக்காக ஒரு ஆலயம் இருக்கிறது, முருகன் வழிபாடு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட 6வது படை வீட்டிலே 5 படை வீட்டிலும் நாம் சென்று வழிபட்டு உய்வு பெற்று மிக பக்குவமான நிலையிலே 6வது படை வீட்டிலே நாம் பார்க்கிற பொழுது உருவமற்ற வழிபாட்டை நம்முடைய மனதுக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தி கொள்வது. அதே போலத்தான் அம்பிகையும் எப்படி இருக்கிறாள்? மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. ஆயிரக்கணக்கான மின்னல் கீற்றுகள் ஒன்றாக வந்தால் நாம் நிச்சயமாக தாங்கவே முடியாது, பார்க்க முடியாது, நம்முடைய புறக்கண்ணினாலே அதை தரிசிக்க முடியாது. மிக அழகாக சொல்லுவார் அப்படித்தான் ஆதிசங்கரர். உத்யத்பானு சகஸ்ர கோடி சதுர்சாம் கேயூரஹாரோஜ்வலாம் என்று சொல்லுவார். 1000 கோடி சூரியர்கள் ஒன்றாக உதித்தால் எத்தனை ஒளி வெள்ளம் இருக்குமோ அத்தனை ஒளி வெள்ளம் பொருந்தியவளாக மீனாட்சி இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். அப்படி அத்தகைய ஒளி வெள்ளம் நம்முடைய மனதிற்குள்ளாக வந்து நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு உருவமாக தோன்றி பிறகு உருவமாக மாறி உருவமற்ற பரபிரம்மமாக நிறைவு பெறக்கூடிய மிக உயர்ந்த நல்ல நிலை, அந்த நிலைதான் சனாதன தர்மத்தினுடைய நிலை. உருவமற்ற வழிபாடுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய உச்சம். அப்படி எதற்காக செய்தார்கள் என்று கேட்டால், மனிதன் பக்குவம் அடைந்து 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 அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி. எங்கே மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்டால், எங்கே ஆனந்தம் வேண்டும் என்று கேட்டால், மனதிற்குள்ளாக ஆனந்தம் வேண்டும். எத்தனை வேண்டுமானாலும் புறத்திலே சூழல் இருக்கலாம்,
மிக உயர்ந்த இடத்திலே கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கலாம். நீங்கள் வாருங்கள், கோடை காலமாக இருக்கிறது, கொடைக்கானல் வாருங்கள், ஊட்டி வாருங்கள், சுவிட்சர்லாந்து வாருங்கள் என்று எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லலாம். ஆனால் எங்கே சென்றாலும் கூட மனதிற்குள்ளே மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் புறச்சூழல்களாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பொழுது மனதிலே மகிழ்ச்சி எப்பொழுது வரும் என்று கேட்டால், எவன் பக்குவம் பெற்றிருக்கிறானோ, எவன் அப்படியே உலகத்தினை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அத்தகைய சூழ்நிலை தான் நமக்கு மிக உயர்ந்த நிலையை தரும். ஆகையினாலே தான் அகமகிழ் ஆனந்தவல்லி, இந்த மிக உயர்ந்த தத்துவத்தை பெரியவர்கள் மிக அழகாக சொல்லி வைத்தார்கள். அபிராம பெற்று சொல்லுகிறார், மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்விதன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்று சொல்லுகிறார். அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை, மனத்திலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தரக்கூடிய நிலையினை, அருமையான இந்த செயலினுடைய பிற்பகுதியை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ராம், ஆக்சுவலி வந்து என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வெறுப்பேற்ற போறீங்க, சொல்லுங்க. வெறுப்பேற்றலைங்க, உண்மையிலே வந்து நான் போன இடங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ வரைக்கும் நான் கடைசியாக போனதுல ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். பல இடங்கள் போயிருக்கீங்க, மீண்டும் நீங்க பதிவு பண்றீங்க. ஐயோ இல்லைங்க, சொல்லுங்க. ஓகே, இன்டர்லேக்கன் அப்படின்னு ஒரு ஊர், ஆக்சுவலி கிராமம், சுவிட்சர்லாண்டில் இருக்கு. ஓகேயா, அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஜுங்ஃபோ அப்படின்னு யூரோப்போட டாப்பஸ்ட் பீக். நம்ம ஊர்ல வந்து மொத்த உலகத்துல வந்து எவரெஸ்ட் வந்து டாப்பஸ்ட் பீக் இல்லையா, யூரோப்ல வந்து ஜுங்ஃபோ அப்படின்னு டாப்பஸ்ட் பீக், அது வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த இன்டர்லேக்கன் ஊர் பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து நடுவில் வந்து ஆறு ஓடும், சுற்றி ரெண்டு பக்கமும் ஊர். ஓகே. ஸோ வந்து நீங்கள் அந்த பிரிட்ஜில் நீங்கள் ட்ராவல் பண்ணி மலை மேலே தான் ஊர் இருக்கும், ஜுங்ஃபோ அந்த மலை மேலே. ஸோ வந்துட்டு அந்த கிராமம்னு சொன்னாங்க, ஆனால் அது கிராமம் மாதிரியே இல்லை. அங்கே இருக்க ஒரு கிராமமாக இருக்கும், அங்கே இருக்கிற ஒரு கிராமமாக இருக்கும், ஆனால் கிராமம் மாதிரியே இல்லைனா நம்ம சென்னை சிட்டி மாதிரியே இருந்தது. பட் அவ்வளோ பொல்யூஷன், ரொம்ப பரபரன் மக்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அங்கே பாப்புலேஷன் ஆப்வியஸாக கம்மி. சென்னையோட ஒரு பெட்டர் கிராமம் சொல்றீங்க. சென்னை கிராமம் இல்லைங்க, சொல்றேன், அதோட பெட்டரா இருக்கு. ஆமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. அப்பதான் அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட விசாரிச்சப்போ இங்க கிரைம் ரேட்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லி, இங்க கிரைம் ரேட்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்துட்டு இங்க இருக்கிறதே கம்மியான பாப்புலேஷன், எங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, ஆக்சுவலி இங்க நடுவில் வந்து ஒரு லேக் இருந்தது, லேக் அதை வந்து அழிக்காம அதோடய எப்படி வாழ்றது நாங்க கத்துக்கிட்டோம். இங்க இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நாங்க அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ கிரைம் ரேட்ஸே இங்க வந்து மேக்ஸிமம் வந்து 1% 2% தான் இருக்கும், அதுக்கு மேல கிரைம் ரேட்ஸே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன் சாந்தினி, சுவிட்சர்லாந்து வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம ஊர் செலிபிரிட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னா எல்லாருமே சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. நானும் ஒரு நாள் அந்த சுவிட்சர்லாந்து போவேன். போயிட்டு வாங்க ராம், நான் சொன்ன அந்த பிளேஸ் கண்டிப்பா போயிட்டு வாங்க. கண்டிப்பா போவேன். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், அதாவது ரவீந்திரநாத் தாகூர் பத்தி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க, பாத்துடலாமா? கண்டிப்பா. இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிறைய விஷயங்களை நாம் ஏன் இம்மீடியட்டாக தொடங்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஷயத்தை நாம் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்போமோ மாட்டோமா, நம்மால் இந்த விஷயத்தை திறம்பட செஞ்சு முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நாம் தயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தை தொடங்கி செய்யாமலேயே இருந்திருப்போம். நாம் எப்போ தயக்கத்தை தள்ளி வச்சுட்டு தன்னம்பிக்கையை மட்டுமே துணை கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போவே இந்த தள்ளி போடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு வியாதின்னு கூட சொல்லலாம், அந்த நிலை நம்மை விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும். நம்மள பல பேர் நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ள மனதளவில் ஒரு மாய வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கோம். என்ன காரணம்? இந்த வட்டத்தை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பலவிதமான ஆபத்துக்கள் நேரலாம், இதெல்லாம் எனக்கு சரியாகவே வராமல் போயிடும், என்னை பார்த்து அவங்கள்லாம் கேலி பண்ணுவாங்க, இவங்கள்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு நமக்கு நாமே ஒரு மாய வட்டத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ள நம்மை நாமே சிறைப்படுத்த வச்சிட்ருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற ஒரு இன்ஸ்பைரிங் ஹீரோ என்ன பண்ணார், எப்படி தன்னோட மாய வட்டத்தை விட்டு வெளியில் வந்தார், அதனாலேயே உலகமே வியக்கும் அளவுக்கு பல சாதனைகளை பண்ணினார் அப்படிங்கிறத பற்றி தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ரபி அப்படின்னு ஒரு சிறுவன் ஒரு கல்கட்டாவில் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். எல்லா சிறுவர்களையும் போல அவனுக்கும் எப்போ பாரு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ
ஓடி ஆடி விளையாட ஃப்ரெண்ட்ஸுகள் அவன் வீட்டுக்கு வராத பொழுது அவங்க அம்மாவை போய் அவன் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னோட விளையாட வாங்கன்னு ரபி ஒவ்வொரு தடவும் அழைக்கும் பொழுதும் அவங்க அம்மா சாரதா தேவி கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம ரபியோட சேர்ந்து சமக்கு சமமாக விளையாடுவாங்களாம். ரபி ஒரு பஸ் டிரைவராக இருந்தான், கற்பனையில் விளையாட ஆரம்பித்தான் அப்படின்னா உடனேயே சாரதா தேவி அந்த பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய ஒரு பயணியாக மாறி விளையாட ஆரம்பிப்பாங்க. ரபி ஒரு டாக்டராக விளையாட ஆரம்பித்தான் அப்படின்னா உடனேயே சாரதா தேவி ஒரு பேஷண்ட்டாக அவன் முன்னாடி வந்து பொறுமையாக உட்காந்துட்ருப்பாங்க. ஆனால் சாரதா தேவிக்கு ஏகப்பட்ட வீட்டு வேலைகள் இருக்கும். ரபி விளையாடுவதற்கோ அல்லது அந்த கற்பனையில் அந்த கற்பனை உலகத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பது என்பதோ ரபிக்கு கொஞ்சம் கூட சோர்வே கொடுக்காத ஒரு விஷயம். ஆனால் சாரதா தேவிக்கு அப்படி இல்லை. நிறைய வீட்டு வேலைகள் இருந்ததால் ரபி கூப்பிடுற எல்லா நேரத்துலையுமே சாரதா தேவியால் வர முடியாத விளையாட முடியாத ஒரு காலகட்டத்தில் சாரதா தேவி என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருந்த ஷியாம் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரனை அழைச்சி, ஷியாம் நீ போய் கொஞ்ச நேரம் ரபியோட விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இந்த ரபியோட சுறுசுறுப்பை அடக்குவதற்கு ஷியாமுக்கு வேற வழியே தெரியாத சமயத்தில் ஷியாம் என்ன பண்ணுவார், ரபியை சுற்றி ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு, இந்த வட்டம் ஒரு மாய வட்டம், இந்த வட்டத்தை தாண்டி நீ வந்துட்ட அப்படின்னா சுற்றி இருக்கிற பூதம்லாம் உன்னை பிடிச்சி சாப்பிட்டுடும் அப்படின்னு ரபியை ஷியாம் பயமுறுத்தி வைப்பாராம். உடனே ரபி என்ன பண்ணுவார், தான் ராமாயணத்தில் படித்த கதைகளெல்லாம் நினச்சி, ஓஹோ லக்ஷ்மணன் கூட இப்படித்தான் ஒரு மாய கோடை வரைஞ்சாரு, சீதாதேவி அந்த கோட்டை தாண்டினதுமே ராவணன் எப்படி சீதாதேவியை பிடிச்சிக்கிட்டு போனாரோ அதே மாதிரி நாமும் இந்த மாய வட்டத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மையும் நிஜமாகவே யாரோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நிறைய நேரங்கள் நிறைய நாட்கள் ஒரு விதமான அந்த மாய வட்டத்தை தன்னுடைய மனசுக்குள்ள தானே போட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தான் ரபி. கொஞ்ச நாள் கழிச்சு, சரி நாம் வெளியில் போய் விளையாடணும், இல்லை ஷியாமை விளையாடவான்னு கூப்பிட்டா தானே ஷியாம் நம்மளை இந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்க வைக்கிறாரு, நம்ம பக்கம்தான் ஒரு ஜன்னல் இருக்கே, அந்த ஜன்னல்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை நாம் பார்ப்போம், அந்த உலகத்தை நாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வட்டத்தை பற்றின நினைவுகளை எல்லாம் விட்டு ரபி என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனப்போக்கை மாற்றிக்க ஆரம்பித்தான். அந்த வீட்டில் இருந்த அந்த பெரிய ஜன்னல் வழியாக அவனுக்கு தெரிஞ்ச அந்த உலகம், அந்த உலகத்தில் அங்கே வந்து இருந்த மலைகள், அவனை சுற்றி இருந்த அந்த புற்கள் செடிகள் பூக்கள், ஏன் மனிதர்கள் அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான் ரபி. கொஞ்ச நாளில் ஷியாமும் சரி இவனுக்கு இனி இந்த மாய வட்டம் தேவையில்லை, அவன் பார்க்க இந்த ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்குற ஒரு நல்ல பொழுதுபோக்கை தனக்கு தானே வளர்த்துக்கிட்டான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாய வட்டத்தையும் ஷியாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரபிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்கள் கவிதைகள் படிப்பதை ரொம்ப உன்னிப்பாக கேட்பது அப்படிங்கிறதையும் ஒரு வித்தியாசமான ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு இருந்தான் சிறுவன் ரபி. ரபியோட வீட்டில் அவரோட கசினாக இருந்த ஜோதிங்கிறவர் அந்த காலகட்டத்திலே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த ஒரு கிராஜுவேட்டாக இருந்தார். அவருடைய இந்த கிராஜுவேஷனுக்காக ஷேக்ஸ்பியர்ஸோட போயம்ஸையும் சரி ட்ராமாஸ்களையும் சரி சத்தம் போட்டு படிக்கும் பொழுதெல்லாம் ரபி அதை ரொம்ப அதீத ஆர்வத்தோட அதையெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தான். இந்த மாதிரியான ஒரு சிறுவனுக்கு இந்த ட்ராமாக்கள் மேலேயும் பொயட்ரி லைன்ஸ் மேலேயும் இவ்வளோ ஆர்வம் இருக்கே அப்படின்னு பார்த்த ஜோதி ரபியை கூப்பிட்டு, நீ ரொம்ப ரொம்ப இந்த கவிதைகள் வரி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற, நீயே ஏன் ஒரு கவிதை எழுதக்கூடாது அப்படின்னு ஜோதி கேட்ட பொழுது, ஐயோ என்னாலலாம் கவிதையெல்லாம் எழுத முடியாது, அந்த மாதிரியான திறமையெல்லாம் எனக்குள்ளே இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை கலந்த பதிலை தான் ரபி அன்னைக்கு ஜோதிக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் ஜோதி என்ன சொன்னார், இல்லை கொஞ்சோண்டு முயற்சி நீ எடுத்துக்கிட்டா போதும், அந்த கவிதைக்கு தேவை என்பது கற்பனை திறன்தான், அது உன்கிட்ட நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நான் உன்னுடைய சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த எதுகை மோனையோட எப்படி கவிதை எழுதணும் அப்படிங்கிற வித்தையை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ எழுத ஆரம்பி அப்படின்னு ஜோதி ரபியை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்ததுமே தன்னுடைய 8வது வயதில் முதலாக ஒரு கவிதையை எழுத ஆரம்பித்தான் ரபி. ரபி எழுதிய அந்த கவிதையை ஜோதி மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ரொம்ப வெகுவாக பாராட்டினாங்க.
ஆச்சரியமாயிடுச்சு ரபிக்கு. ஓ, நாம் எழுதுறது நிஜமாவே கவிதை தானா, இந்த கவிதையை ரசிப்பதற்கு கூட இத்தனை மக்கள் இருக்காங்களா அப்படின்னு ரபி முதலாக உணர்ந்தது அன்றுதான். ரபியோட அப்பா பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர்களுக்கெல்லாம் போவார். ஸோ ரபியும் என்ன செய்ய ஆரம்பித்தான், அவங்க அப்பா வெளியூருக்கு போகும்பொழுதெல்லாம் தானும் அவர் கூடவே சேர்ந்து பயணப்பட ஆரம்பித்தான். ரபி பார்க்குற இடத்துலலாம் தான் பார்க்குற அந்த நதிகள், ஆறுகள், அந்த நதிகள் பேசுகிற மொழிகள்னு எல்லாத்தையுமே தன்னுடைய மனசில் அப்படியே பதிவாக்கிக்கிட்டு வீட்டில் வந்து அதையெல்லாம் ஒரு கவிதைகளாகவே எழுத ஆரம்பித்தான் ரபி. ஒரு நாள் ரபி தான் எழுதின ஒரு கவிதைக்கு தானே மெட்டமைச்சு பாடிக்கிட்டு இருந்ததை ரபியோட அப்பா சைலண்ட்டாக பின்னாடிலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். ரபி பாடி முடித்ததுமே அந்த அப்பா டைரெக்டாக ரபி கிட்ட வந்து, ரொம்ப நல்லா இருக்கே இந்த கவிதை, இந்த கவிதையை எழுதினது யார் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்ட பொழுது ரபி சொன்னானா, அப்பா நிஜமாகவா கேட்குறீங்க, இந்த கவிதையை எழுதினது நான் தான் அப்படின்னு தயங்கி சொன்னானா. உடனேயே அவங்க அப்பா ஒரு செக் எடுத்து அதில் ஒரு சில அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி ரபிக்கு பரிசாக கொடுத்தாரு. என்னுடைய கவிதைக்கு அப்பாவே பரிசு கொடுத்துட்டாரே அப்படிங்கிற அந்த முதல் மோட்டிவேஷன் தான் ரபி என்கிற அந்த சிறுவன் ரவீந்திரநாத் தாகூராக வளர்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த கவிதை எழுதுகிற திறன்தான் அவரை நம் நாட்டின் தேசிய கீதத்தையே எழுத வச்சது. நம்மால் இதெல்லாம் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, நம்மால் கவிதை என்பதை எழுதவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு மாய வட்டத்தில், அந்த ஒரு மன வட்டத்தில் ரபி என்கிற அந்த ரவீந்திரநாத் தாகூர் சிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவரால் ஒரு மிக சிறந்த கவிஞராக நிச்சயமாக உருவாகி இருக்கவே முடியாது. நாமும் அதே மாதிரி தான், நமக்கே தெரியாமல் நான் இந்த நிகழ்ச்சியின் முதல்ல சொன்ன மாதிரி பலவிதமான மாய வட்டங்களை நமக்கு நாமே வரைஞ்சிக்கிட்டு அந்த மாய வட்டத்துக்குள்ளே நாமே உக்காந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த கார் ஓட்டணும் அப்படின்னாலே பயம். அதுக்கு வந்து சாக்குகள்லாம் வேற சொல்லுவோம். ஐயோ, இந்த டிராஃபிக்கில் யார் காரை ஓட்டுது, நான் நல்லா கரெக்டாக ஓட்டிட்டு போனால் கூட சரியாகவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க நிறைய பேர் இங்கே கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து என்னை மோதிடுவாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு லேம் எக்ஸ்கியூஸ்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். இது எல்லாமே மாய வட்டங்கள் தான். நமக்கு நாமே வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரியான வட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு நாமே கேள்விகளை கேட்டுப்போம். இன்னிலிருந்து அந்த வட்டங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து வெளியில் வந்து நாமும் கனவு கண்டு அந்த கனவுகள் எல்லாமே மெய்யாவதற்கான முயற்சிகளில் இறங்குவோம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ நான் ஒரு ஹெல்த் டிப் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நான்வெஜ் ஃபுட்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஆக வந்து லேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூண்டை எடுத்து இடித்து ஒரு கிளாஸ் வாட்டரில் போட்டு அதை சூடு பண்ணி அதை நம்ம குடிச்சோம்னா சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகிடும். அண்ட் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இந்த ஃபேட் எல்லாமே வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் பாலோட சேர்த்து பூண்டை காய்ச்சி நம்ம குடிச்சோம்னா பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அண்ட் பிளட் வெசல்ஸில் இருக்க பிளாக்கேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து விட்டுரும். ஸோ அந்த மாரடைப்பு அதெல்லாம் வந்து வராது. ஓகே, ஸோ ஹார்ட் அட்டாக்கே தடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பூண்டுக்கு மகிமை இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி மூலிகைகள் மற்றும் அதோட மருத்துவ குணங்களை பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து இருமலுக்கான மருத்துவம். இருமல் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இருமல் வரும்போது சிறுநீர் வெளியாயிரும், சிலருக்கு மலம் போயிடும், அந்த சத்தம் தாங்க முடியாமல் நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அடிவயிறை இழுத்து பிடிச்சி அந்த இருமல் வரும். இருமல் வந்து நிற்கவே நிற்காது. நிறைய பேர் வந்து இந்த இருமலால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இருமல் அதிகமாக வர வர அவங்களுக்கு வந்து வயிறு வந்து புண்ணாயிடும். ஏன்னா அந்த இருமி வயிறு பெருசாகி உள்ளே போகும்போது அது வந்து வயிறு வீக்கம் அதிகமாயிரும். இருமல் வர்றதுக்கு காரணம் முதல்ல சத்து பற்றாக்குறையால் தான் வரும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து எந்த தண்ணி குடித்தாலும் அந்த தண்ணியில் வந்து நிறைய நோய் கிருமிகள் இருக்குது. அதனால் அந்த தண்ணி மூலயமா இந்த இருமல் வருது. இந்த தண்ணியை வந்து இன்றைக்கி செப்பு குடத்தில் வச்சுருந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த இருமல்லாம் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா செப்பு குடத்தில் வச்சு தான் தண்ணியை குடிக்கணும். நிறைய பேருக்கு இருமல் வந்து நிற்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க நல்ல உணவு சாப்பிட்றது கிடையாது. 32 கவாலன்னு கேட்குறதோட சரி, சாப்பிட்றது யாரும் கிடையாது. அவங்க வந்து ஒரு 4 இட்லின்னும் போது 4 நாளாக பிரிக்கும் போது 16 தான் வரும். அப்படியும் பார்த்தாலும் சின்ன இட்லியாக தான் இருக்கும். ஒரு இட்லி ஒரு வாய்க்கு தான் இருக்கும். மொத்தமே 4 கவாலத்தை வந்து அவங்க ஒரு வேளை உணவாக எடுத்துக்கிறாங்க. அதனால் சத்து இருக்காது, ரத்தம் ஊறாது.
ஒரு இட்லி எடுத்து அரைச்சி இப்படி கையில் தடனா இது வரைக்கும் தாமே தடவ முடியும். அப்போ அதில் இருக்கிற சத்து எவ்வளோ கிடைக்கும்? கொஞ்சம் கூட இருக்காது, சத்தே இல்லாமல் தான் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து இருமல் வந்தால் நிற்கிறது இல்லை, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி. கை காலில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது. கை காலில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். வெளியில் உள்ள வெயிலோ குளிரோ நம்ம உடலுக்குள்ளே போய் தாக்காது, உடலில் இருக்கிற சூடு வெளியே போகாமல் நம்மளை பாதுகாக்கும். இதெல்லாம் யாரும் செய்கிறது கிடையாது. ஆனால் வெளியில் போகும்போது அவங்க இந்த புகைகள் வரும், இருசக்கர வாகன புகைகள், இதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இருமல் வரும். இன்றைக்கி முகத்தில் வந்து துணியை கட்டிட்டு போனாங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனால் அதையே மீறி இருமல் வருது. அதுக்கு வந்து சித்தரத்தைன்னு சொல்லுவோம், அரத்தைன்னு சொல்லுவாங்க. அரத்தைன்னா அறுத்து எடுக்கக்கூடியது, சித்த அரத்தை. இது வந்து சின்னதாக இருக்கிறதால சித்தரத்தை. இதை வந்து வாயில் ஒதுக்கிட்டா போதும், எப்படியாப்பட்ட இருமலும் அப்படியே தம்படும். இருமலா பயப்படவே தேவையில்லை. இதை வாயில் கொஞ்சோண்டு வாயில் வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக தூங்கலாம், ராத்திரியில் இருமல் வராது. இதை வந்து வாயில் ஒதுக்கிட்டு இருக்க இருமல் கட்டுப்படுமே தவிர மீண்டும் அதிகரித்து போகாது. அந்த இருமலை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த சித்தரத்தையை பயன்படுத்துகிறோம். இதோட நம்ம மிளகு பயன்படுத்துகிறோம். மிளகை பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கிற சளிகளை வந்து உடைச்சி எடுத்துரும். உடம்புக்குள்ளே இருக்கிற நெஞ்சு சளி நெஞ்சு சளி அதிகமானால் அந்த வந்து இருமல் அதிகரிக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி எடுத்துடும். அந்த சளிகளை உடைக்கிறதுக்கு இந்த மிளகை பயன்படுத்துகிறோம். சுக்கு, இஞ்சி வந்து காஞ்சிட்டா சுக்கு. இந்த சுக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது வயிற்றுக்குள்ளே இருக்க உபாதைகள் சளி எல்லாத்தையும் அப்படியே மலத்து வழியாக கொண்டு போயிடும். காரி துப்ப முடியாமல் இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சளிகளை தொடச்சி எடுத்துகிட்டு போய் மலத்து வழியாக வெளியேற்றி அவங்களுக்கு வந்து இருமலை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது, ஜீரண சக்தி அதிகரிக்கும், உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சுக்கை சாப்பிட சாப்பிட உள்ளே இருக்கிற சளி தொல்லை தீர்ந்தாலே நிறைய நோய்கள் சரியாயிடும். சளி இல்லைனாலே உடம்பு வந்து தங்கத்துக்கு சமம். சளி ஒன்று வந்து உயிரையே கொல்லக்கூடியது. சளி வந்து கப்புன்னு அடைச்சிச்சுன்னா உயிர் போயிடும். சளின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அந்த சளி மோசமானது. அதோட சேர்ந்து இருமல் வந்துச்சுன்னா, ரெண்டும் சேர்த்து வந்துச்சுன்னா மனுஷனை கொல்லக்கூடியது இது. நம்ம எத்தனை முறை நீங்கள் மருந்து சாப்பிட்டு பாருங்கள், வாயில் ஒதுக்குற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க. முடியாதுன்னா அவங்க உணவு பழக்கத்தை மாற்றணும். நல்ல ரசாயன உரம் போடாத அரிசிகளை வாங்கி சாப்பிடணும். அப்போ சாப்பிடும்போது அதிக அளவு சத்து இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடினா தான் ரொம்ப நல்லது. பனை வெல்லம் இதோட சேர்க்குறோம். பனை வெல்லம் சேர்க்கும்போது இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது பனை வெல்லம் தான். பனை வெல்லத்தோடு சேர்த்து நம்ம மிளகு சுக்கு இதெல்லாம் போட்டு காய்ச்சி கஷாயம் மாதிரி குடித்தோம்னா அது வந்து இருமலை கட்டுப்படுத்தும், சளியை வந்து கரைக்க செய்யக்கூடியது. மிளகாய் வத்தல் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இதை வந்து காரத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். இல்லை, இதை வந்து பயன்படுத்தும் போது சளியை மொத்தமாக வழித்து எடுத்துரும். சளி உடைய தொல்லை இருக்காது. தொண்டைக்குள்ளே சளி கட்டிக்கிட்டு இருக்கு, காரி துப்புனாலும் வரல, கீழேயும் போலன்னுவாங்க. அந்த சளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துரும். சளி மட்டும் இல்லை, நமக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்குது. அதனாலனா அந்த உயர் ரத்த அழுத்தத்தை சமன் செய்யக்கூடியது இந்த மிளகாய். இந்த மிளகாய் பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கிற சளி வர்றதோட சரி, அங்கே புண்கள் இருந்தால் அந்த புண்ணை வந்து ஆற்றிடும். எங்கெங்கே சளி இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற எலும்புகளை சளி தின்றும். சளி இந்த பக்கம் இருக்குன்னா அந்த பக்கம் வெள்ளா எலும்பே இருக்காது, அந்த சளி வந்து திங்க ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. டிபி வந்துருச்சு, சளி வந்துருச்சுன்னா அந்த பக்கம் ஒரு பக்கத்தில் வெள்ளா எலும்பு இருக்காது. சளி எந்த இடத்துல ஓட்டிச்சோ அந்த இடத்துல இருக்க தசைகளை பூரா சாப்பிட்றோம். அப்போ சளி வந்து எவ்வளவு மோசமானதுன்னு பாருங்கள். அது கல்லீரல்லையோ மண்ணீரல்லையோ எதில் படிஞ்சிருந்தாலும் அந்த இடத்த வந்து சளி தின்றும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு தேங்காயை பயன்படுத்தணும். தேங்காயை வந்து பயன்படுத்தும் போது இது வந்து அந்த புண்கள் மேலே பட்டதுமே புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். தேங்காய் பால் சாப்பிட்டா புண் ஆறும். நீங்கள் வாயில் வந்து தேங்காயை மெண்டுகிட்டே இருந்தீங்கன்னா வாய்க்குள்ளே இருக்கிற புண்கள் எல்லாம் ஆறிடும். நிறைய பேருக்கு தெரியாது, தேங்காயை வந்து பச்சையாக வந்து வாயில் மென்று சாப்பிட்டு போனோம்னா வாய்க்குள்ளே எந்த இடத்துல புண்ணு இருக்கோ, ஈறுகளில் வீக்கம் இருக்கும், ரத்தம் வர்றது, இது எல்லாமே சரியாயிடும். ஏன்னா வாய் நாத்தமே சரியாயிடும். தேங்காயை வந்து அடிக்கடி சாப்பிட்டா வாயில் நாத்தம் இருக்காது, பல் சுத்தமாகும், ஈறுகள் சுத்தமாகும். இந்த சாறு உள்ளே போக போக எல்லா இடத்துலையும் அந்த பால் படப்பட எவ்வளோ புண்ணு இருந்தாலும் சரியாயிடும். அதனால தான் தேங்காயை அதிகமாக சாப்பிட்றாங்க. தேங்காயை அதிகம் சாப்பிட்டா பல் வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும், பல்கள் உள்ள அந்த அழுக்குகள் போயிடும், பல்லுக்கு வந்து அதிக அளவு சத்துக்களை கொடுக்கக்கூடியது. இந்த ரோஜாவை ஏன் பயன்படுத்துறோன்னா, வயிற்றில் உள்ள உபாதைகளை எல்லாம் சரி பண்ணிடும். வயிற்றில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது. ரோஜாவினுடைய சாறு போய் பட்டதுமே அந்த வயிற்று வலி சரியாகும், வயிற்றில் இருக்க புண்கள் சரியாகும். இதனுடைய துவர்ப்பு போய் சேரும்போது சர்க்கரை கட்டுப்படும். இதெல்லாம் கட்டுப்படும் போது இருமலும் கட்டுப்படும். இருமல் கட்டுப்படுறதுக்கான மருந்தை நம்ம இப்போ செய்கிறோம். அந்த இருமல் வர்றதை நம்ம தடுக்கணும்னா கண்டிப்பாக முகத்தில் துணி கட்டிட்டு போகணும், நல்லா சாப்பிடணும், நிறைய ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும், நல்ல பழங்கள் எடுக்கணும். அவங்களுக்கு இருமல் வரவங்களுக்கு எந்த பழம் எடுத்தாலும் இருமல் தான் வரும். அவங்களுக்கு வந்து அன்னாச்சி பழம் சாப்பிடலாம், வேறு பழத்தை சாப்பிட முடியாது, சாப்பிட்டா இருமல் வந்துடும்.
அதனால் எந்தெந்த பழம் அவங்களுக்கு சேரலையோ அந்த நேரம் ஒதுக்கிற வேண்டியதான். இருமலை கட்டுப்படுத்துகிறோம். இருமலை கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வறட்டு இருமலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 100 மில்லி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி சூடாயிட்டு இருக்கப்பவேவும் நம்ம அந்த அரைமுடி தேங்காயை நல்லா துருவல் பண்ணி நல்லா அப்படி கூலாக எடுத்து வச்சுக்கிறணும். அதை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு அடிப்பிடிக்க விடாமல் மெதுவாகவும் கிண்டி விட்டு இதமான சூட்டில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கான மருந்தை வந்து நம்ம இடித்து பவுடராக எடுத்துக்கிறணும். சித்திரத்தை ஒரு கிராமு இடித்து பவுடர் பண்ணிக்கணும். மிளகு ஒரு 15 எண்ணிக்கையில், சுக்கு ஒரு சிறிதளவு, சிறு துண்டு, இதெல்லாம் நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துடணும். இப்போ தேங்காய் நல்லா இதமான சூட்டில் நல்லா பருவமாக வெந்துருச்சு. அது பச்சையாகவும் இருக்கக்கூடாது. பச்சையாக இருந்துச்சுனாக்கா நம்ம ஒரு வாரத்துக்கு இதை மருந்தை வச்சு நம்ம பயன்படுத்தி சாப்பிடலாம். அது ஈரப்பதம் அல்லது வேகாமல் இருந்துச்சுனாக்கா பூஞ்சை காளான் மாதிரி மேலே வந்து பூஞ்சானம் வளர்ந்துடும். இந்த ஈரப்பதம் இல்லாமல் வந்து அடிப்பிடிக்க விடாமையும் அந்த தேங்காயை நல்லா வதக்கி எடுத்துடணும். அது கூட சேர்ந்து சித்திரத்தை சிறு துண்டு, சுக்கு சிறிதளவு, மிளகு வந்து ஒரு 10, இதெல்லாம் பவுடர் செஞ்சு அது கூட வந்து சேர்த்து வந்து கிண்டணும். மிளகாய் வத்தல் பவுடரு ஒரு 4 மிளகாய் வத்தல் அளவுக்கு பவுடரை அது கூட சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து வெந்துட்டு இருக்கிறப்பவே வந்து பனை வெல்லம் சேர்த்துடணும். அப்போ தான் அந்த தேங்காயில் இருக்க நீரெல்லாம் வந்து வெளியேற்றும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். வெந்த பதத்தில் இறக்க போகும்போது நெய் சேர்த்துடணும். அதை 1 வாரம் 10 நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வறட்டு இருமல், நெஞ்சு சளி, நெஞ்சு தகைன்னு சொல்லுவாங்க, அதாவது இருமுவாங்க, சளி வராது, நெஞ்சு வலிக்கும், சிறுநீர் கழிச்சிருவாங்க. அந்த இருமல் தொல்லைனால வயிறு வலி, நெஞ்சு வலி, தூக்கம் இருக்காது, பசி இருக்காது. இந்த மாதிரி அந்த இருமலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மருந்தை செஞ்சு நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அல்லது சில்வர் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும். இருமல் வர்றப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஒரு கரண்டி தேக்கரண்டி அளவுக்கு சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா வறட்டு இருமல் நல்லா போயிடும். அந்த கஷ்டப்படுறவங்க சளி தொல்லைனால், வறட்டு இருமல்னால், நெஞ்சு தகையினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மருந்தை சாப்பிட்டாங்கனாக்கா சீக்கிரமாகவே குணமடைஞ்சிருவாங்க. தண்ணி படாமல் கரண்டி விட்டு பயன்படுத்தும் போது தண்ணி வந்து அந்த மருந்தில் படக்கூடாது. தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி பட விடாமல் நல்லா எறும்பு எந்த பூச்சியும் விழுந்துடாமல் அதை மூடி பத்திரமா வச்சுக்கிறலாம். இந்த மருந்து இருமல் வர்ற நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வயிறாக இருக்கிறப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே அந்த இருமல்லேருந்து விடுபடுவோம். ரோஜா இதில் வந்து அந்த துவர்ப்பு தன்மை போய் சேர்றப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த சளி இதெல்லாம் வலிச்சு எடுக்கும். ஒரு விதமான துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து அந்த மருத்துவம் வந்து அது வேகாமல் பச்சையாக மேலாக போடுறதுனால ரொம்பவே சுவையாக இருக்கும். இது அப்பப்போ வந்து நீங்கள் வந்து ரோஸை வந்து மேலே போட்டு சாப்பிடலாம்.
ரோஸ் வந்து ஆறின பிறகு கூட நம்ம அது கூட சேர்த்து மருந்தோட சேர்த்து போட்டு மென்று சாப்பிட்டுக்கிறலாம். இல்லை இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு சாப்பிட்றப்ப தனியாகவும் இந்த ரோஸை வந்து ஒரு ரோஸ் அந்த இதழில் இருக்கிற எல்லாமே சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டோம்னாக்கா வறட்டு இருமல் போயிடும். சளி வராமல் அவதிப்பட்டுக்கிட்டு தூக்கம் வராமல் சாப்பாடு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்க அந்த இருமல்லேருந்து விடுபடுவாங்க. இந்த இதமான சூட்டில் போட்டோம்னா அந்த ரோஜாவினுடைய நிறமே மாறிடும். இதை வந்து குழந்தைகளுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும். பெரியவங்கன்னா இதில் முழுசாக சாப்பிட்லாம். எப்போ அதிகமாக இருமல் வருதோ அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு நீங்கள் மென்னுட்டே போங்க. அந்த இருமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது உங்களுக்கே தெரியும். இருமலுடைய கஷ்டம் குறையும். தொண்டை வந்து எரியும், அடி வயிறெல்லாம் வலிக்கும், அதெல்லாம் சரியாயிட்டு வரும். இதை சாப்பிடும்போதே சரியாகும். இதை வந்து நெய் போட்டதால் 6 மாதம் வரைக்கும் கெடாது. சரியான முறையில் செஞ்சோம்னா 6 மாதத்துக்கு இந்த மருந்துக்கு நிறையா செஞ்சு வச்சிட்டோம்னா 6 மாதத்துக்கு கெடாமல் இருக்கணும்னா நெய் போடணும். இல்லை எங்களுக்கு வந்து 4 நாள்லேயே சாப்பிட்டு முடிக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு மேலே தேவை இருக்காதுன்னா நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். நெய்யை பயன்படுத்தினோம்னா ரொம்ப சீக்கிரமாக நல்லாகும். ஏன்னா உள் உறுப்புகளில் எவ்வளோ காயம் இருந்தாலும் அந்த காயத்தை சரி பண்ணக்கூடியது நெய். நெய்யில் செய்த எந்த ஒரு உணவுப் பொருளோ அல்லது எந்த ஒரு மருந்து பொருளை செஞ்சோம்னா 6 மாதத்துக்கு அது கெடாமல் இருக்கும். ஆனால் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். அதை விரலில் எடுக்கக்கூடாது. விரலில் எடுத்தால் மனிதனுடைய விரலில் தொட்டாலே எதுவுமே கெட்டு போயிடும். மனுஷன் எது தொட்டாலும் கெட்டுருன்னா அதுதான் அது. ஏன்னா அதை தொடாமல் கரண்டியில் எடுத்து தனியாக நீங்கள் கையில் வச்சு அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். இருமல் கட்டுப்படும். அந்த கடித்து உரியும் போது பார்த்திங்கன்னா அந்த மென்று திங்கும்பொழுது அந்த தேங்காயினுடைய சாரம், அதில் மிளகாய் வத்தலினுடைய சாரம், ரோஜாவினுடைய சாரம், இதோட சுக்கு மிளகு சித்திரத்தை சேர்ந்து அதையெல்லாம் சேர்ந்து போகும்போது உள்ள தொண்டைக்குள்ளே இறங்கும்போது சுகமாக இருக்கும். அந்த இருமல் அப்படியே அடக்கும், மேலே வரவிடாமல் உள்ளேயே அப்படியே அடக்கும். இருமல் அடங்க தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அதிக இருமல் வந்து சிறுநீர் போய்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா மலம் கழிச்சிருவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு இருமலாக இருக்கும். அவங்க வந்து சூடான பொருள்கள் இதமான சூட்டில் தான் சாப்பிடணும். அதிக சூடும் சேராது, அதிக குளிர்ச்சியும் சேராது. இதமான சூட்டில் சாப்பிட்ணும். அந்த அதிகமாக குளிர்பானங்கள் எதுவும் குடிச்சிடக்கூடாது. அவங்க வந்து குளிர் பிரதேசங்கள் இருந்தாலும் அதிக அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதே அளவு அதிக அளவு வெயில் இருக்கிற இடத்துல இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கும். இது இதமான சூட்டில் இருந்தோம்னா அந்த உடம்பை வந்து பாதுகாக்கணும். ரத்தம் வந்து சுத்திகரிப்பாகணும், உடம்பு வந்து பலமாகணும். அதனால் இயற்கை உணவு எடுக்கணும். இயற்கை உணவு எடுக்கும்போது இதில் நெய் சேர்க்குறோம். இது நாட்டு மாட்டு நெய்யாக இருந்தால் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஒரு மருந்தே வந்து அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இருமல் சரியாயிடும். இன்றைக்கி செஞ்சோம்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அந்த இருமல் சரியாகணும். அதுதான் மருத்துவம். அதை விட்டுட்டு 6 மாதம் ஆக்குறதுலாம் மருத்துவம் கிடையாது. ஆனால் சில மருந்துகள் நோய்கள் இருக்கும், அந்த நோய்க்கு சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதிக நாள் போகும். ஆரம்ப இருமலாக இருந்தால் இன்றைக்கி காலையில் தான் எனக்கு இருமல் வந்துச்சு, நேற்றுலேருந்து இருமல் வந்துச்சுன்னா இது இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அந்த இருமல் சரியாயிடும். எனக்கு 6 மாதமாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு டிபி இருக்கும், வேறு ஏதாவது வந்து இருதயத்துலேயும் நுரையீரலில் எதாவது புத்துநோய் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த இருமலை வந்து கட்டுப்படுத்த விடாது. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், பெண்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், தவறே செய்யாது. எத்தனை முறை வேணாலும் சாப்பிட்லாம். இவ்வளோதான் அளவுன்னெலாம் கிடையாது. இது இன்றைக்கி செஞ்சுருக்கோம்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளேயே சாப்பிட்றலாம், தப்பு வராது. அவங்களுக்கு வந்து இருமலை கட்டுப்படுத்தும். இருமலை கட்டுப்படுத்தும் போது அவங்க உடம்பு நல்லாகும், குரல் வளம் கூடும், அந்த ஆத்திரன்றது கோபம் குறையும். கோபம் குறைய தான் எல்லாமே சரியாகும். நோய் நல்லானா எந்த ஒரு இதுவும் இருக்காது. முகத்தில் வந்து சிரித்த முகமாக இருந்தாங்கன்னா தான் உள்ளே வந்து நல்லாயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே சுரித்த முகமாக இருந்தால் உள்ள நோய் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இந்த மருந்தை வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் காலை மாலை 2 வேளையும் கொடுக்கலாம். இது கொடுக்க அவங்களுக்கு குரல் வளம் கூடும், சளியே இருக்காது, இருமலும் இருக்காது. இது ஒரு சிறப்பு மருந்து. இது எல்லாருக்கும் கொடுக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். இதை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராம், நம்ம ஹார்ட்டோட மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிளட் வந்து பம்ப் பண்ணி எல்லாருக்கும், ஐ மீன் எல்லா இடத்துக்கும் வந்து சப்ளை பண்ணுறது. ஆமாம், ஆர்டரிஸ் வெயின்ஸ் 2 பிளட் வெசல் இருக்கு. ஸோ கெட்ட பிளட்டை வந்து நல்ல பிளட்டாக மாற்றி பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புவோம். நிறைய படிச்சிருக்கீங்க ஷாந்தி. ஆமாம், டாக்டருக்கு படிப்பா நினைச்சாங்க, கடைசியில் இப்படி பேசிட்டு எங்கள் அப்பா அப்படிதான். எல்லா அப்பமும் நம்ம டாக்டருக்கு படிப்பு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அப்போ இருந்து 2 கோர்ஸ் வந்து நம்ம குழந்தையா இருக்கும் சொல்ல வரேன். டாக்டர், இன்ஜினியர், டாக்டர், இன்ஜினியர், லாயர், இந்த மாதிரி 3 தான் இருந்தது. சரி, ஓகே, நம்ம அந்த கதையை விட்டு இந்த கதைக்கு வருவோம். இப்போ சரி, என்ன ஆக்சுவலி வந்து இப்போ மொத்தமாக ஒரு லைஃப் டைமில் வந்து ஒரு ஹார்ட் எவ்வளோ பிளட் வந்து பம்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலீங்களே, அவ்வளோ அறிவு இல்லைங்க எனக்கு. தயவுசெய்து நீங்களே சொல்லுங்க. ப்ரொடியூசர் எனக்கு விட்டு கொடுத்ததுன்னு சொல்கிறேன். 1.5 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் பிளட் வந்து பம்ப் பண்ணுறோமா நம்ம ஒருத்தரோட லைஃப் டைமில்? அவ்வளோ பிளட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கா இல்லை வந்து அது பம்ப் பண்ணுறது சொல்கிறேன். அவ்வளோ புது பிளட்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது எவ்வளோ இதுக்கு ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 200 ட்ரெயின் டேங்க் கார்ஸ்க்கு
பா அவ்வளோ அவ்வளோ பிளட் வந்து பம்ப் பண்ணுது. அவ்வளோ பிளட் வந்து இருக்கு. சரி, ஓகே. ரொம்பவே ஒரு அரிய வகை இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 ராசிக்கான பலன்கள் சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 25ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை, பௌர்ணமி திதியும் அண்ணாமலையாரான திருக்கார்த்திகை தீப திருவிழா என்ற நடைபெறக்கூடிய உன்னதமான நாள். இன்று கார்த்திகை தீபம் என்பதை வேந்தர் டிவி நேயர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு தீபத் திருநாளில் அவரவர்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் நடைபெறுகின்ற தீபத்திற்கு முடிந்த அளவுக்கு எண்ணெய் மற்ற உதவிகள் பஞ்சு அந்த கோயிலில் முறைப்படி உள்ள தீபத்திற்கு உண்டான அமைப்பில் கலந்து கொள்வது பெரும் விசேஷத்தையும் பௌர்ணமி திதியில் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்திற்கு விமோசனமும் அனுகூலமும் தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல பரிகாரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். இப்பொழுது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சந்தோஷமும் அனுகூலமும், தொலைதூர பயணங்கள், குடும்பத்தாருடன் சந்தோஷமான விஷயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய பிராப்தம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடோ வேண்டாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் பெரிய அளவு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படுத்தும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளை கொடுக்கின்ற சமயத்தில் மிக கவனம். சிறு வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தலாம். வெளிவட்டாரம் அனுகூலங்களாக காணப்படுகிறது. அதே சமயம் உணர்ச்சி வசப்பட்டு பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகள் பெரும் பாதிப்பையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிடும். எனவே மிதுன ராசிக்காரர்கள் வாக்குஸ்தானத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், ஏதேனும் ஒரு வகையில் சுபவிரய பிராப்தம், வீடு வாங்குவது, மண்ணு வாங்குவது, அடுத்தபடியாக நல்ல விஷயத்திற்குண்டான முக்கியத்துவத்தை பற்றி சிந்திப்பது, குடும்ப விஷயத்தில் தடைகள் இருந்த சுபகாரியத்தை எப்படி நிறைவேற்றலாம் என்று ஆலோசிப்பதெல்லாம் உங்களுக்கு மேன்மைப்படுத்தக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். மன சந்தோஷம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றத்தை பற்றி முயற்சி கொடுங்கள். பெரும் யோகமும் அனுகூலமும் காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் வெளிவட்டாரத்தில் பேர் புகழ் கிடைப்பதுடன் அரசமைப்பில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மணி 1 மணி மதியம் 24 நிமிடம் வரை சந்திராஷ்டமத்துக்கு அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவையில்லாத மன சஞ்சலம் வேண்டாம். சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய அனைத்து விஷயமே கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம். பணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, அனுகூலங்கள், விடுபட்ட தெய்வ வழிபாடு நிவர்த்திகள், தொலைதூர செய்திகள் நன்மைகள், அதாவது தொலைதூரத்தில் சென்று தெய்வத்தை தரிசனம் செய்யக்கூடிய பிராப்தமும் சிலருக்கு மேன்மை அடையக்கூடிய சந்தோஷமான அமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மதியம் 1:24 மனசஞ்சலங்கள் சந்திராஷ்டம அமைப்பு காணப்படுவதனால் நீங்களாகவே குழப்பிக்கொள்ளாதீங்கள்.
எல்லாம் அனுகூலமாகவே இருக்கிறது. குருவின் அனுகூலம் 11ஆம் இடத்தில் இருப்பதுடன் வேறு என்ன வேண்டும் என்ற நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் சனி சூரியனுடைய அமைப்பு மிக மிக கவனம். வீணான விதண்டாவாதம், எல்லாம் தெரியும் என்ற மமதை வேண்டாம், பொறுமையாக இருங்கள். அதாவது குளிர்ந்த அமைப்பில் உள்ள பொருள்களை சாப்பிடுவது பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், வெளிவட்டாரம், உத்தியோக அமைப்பு, தொழில் அமைப்பு, வியாபாரத்தில் கூட்டாளிகள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி காணப்பட்டாலும் குடும்ப ஒத்துமையில் தேவையில்லாத சஞ்சலங்கள் காணப்படுகிறது. பிறர் விஷயத்தில், பிறர் குடும்ப விஷயத்தில் தலையீடு வேண்டாம். அதேபோல் உங்கள் குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையீடும் அனுமதிக்காமல் இருப்பதே பல விதத்தில் நன்மை ஏற்படும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், தைரியம், எடுத்த காரியமெல்லாம் ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எதிரிகள் பாதிப்பு நிவர்த்தி, பகையாக இருந்த அமைப்பு நட்பு, நீண்ட நாள் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதக அமைப்பு, கூட்டாளிகள் பிரச்சனை நிவர்த்தி, கடல் கடந்த பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள் என்று மனதிற்கு சந்தோஷமும், இஷ்டமான ஒரு பொருள் உங்கள் துணை அல்லது தாய் தந்தையருக்கு வாங்குவதில் சந்தோஷமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அரசியலமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம். அரசு உத்தியோகம், தனிப்பட்ட உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் பரிபூர்ணமாக குறைகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. எடுத்த காரியம் ஜெயம், யோகம், அனுகூலங்கள், தன்னம்பிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பாளிகள் மிக மிக கவனம். மருந்து மாத்திரைகளை இதை அலட்சிப்படுத்துவது, நேரம் தவறி தூங்குவதெல்லாம் ஆபத்தாகிவிடும். கண்டிப்பாக பெண் உண்டு, அதாவது முன் தூங்கி எழக்கூடிய பழக்கத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். சிறு சிறு விஷயத்தில், அதாவது உங்களோட ஓய்வு இல்லாததனால் படபடப்பால் தேவையில்லாத உபத்திரங்கள், தேக ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய பாதிப்புகள் காணப்படுவதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாயார் தந்தையாருக்கு சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், தெய்வ வழிபாடு மாற்றங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், பிரயாணங்கள், அந்த பயணத்தில் இனிமை, புதிதாக ஒரு கோயிலுக்கு செல்வது என்று சகல விதத்தில் யோகமும் அனுகூலமும், ஒரு கையெழுத்துக்கும் அனுகூலமான அமைப்பும், புதிய ஒப்பந்தங்கள் மேன்மைப்படுவதுடன் உங்களுடைய உதவி மேலதிகாரிகளுக்கு தேவைப்படக்கூடிய உன்னதமான நாளை சரியாக, சோம்பல் இல்லாத நாளாக, புதிய முயற்சிக்கு உட்பட்ட நாளாக செய்து கொள்வது யோகத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து எல்லா செக்மெண்ட்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு இது லிங்க் பேசினேன், லிங்க்னு கூட சொல்ல மாட்டேன், கண்டென்ட் பேசினேன் இல்லையா? அதாவது பர்சீவரன்ஸும் அர்ஜென்சி ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? சரிங்க சரிங்க ஆனந்தா, நல்லா இருக்கு சாமியாரா இருங்க அடிக்கடி. சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். ஐ திங்க் வந்து நம்ம கொடுத்த ஹெல்த் டிப்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூண்டு பற்றி கொடுத்தீங்க இல்லையா? அந்த ஹெல்த் டிப் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்கலாம்னு இருக்கேன். என் அப்பா அம்மா ரெகுலராக அதை சாப்பிட்றாங்க, அதனால தான் சொன்னீங்களா? ப்ரொடியூசர் சொல்லியா? ப்ரொடியூசரும் சொன்னாங்க, இது கொஞ்சம் ஆட் பண்ணி நான் சொன்னேன். நம்ம சண்டே இதோட முடிச்சுக்கிட்டு இப்ப கிளம்பலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். இப்ப கிளம்பிடலாம். சோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். It is Shantri Madhivanan and Arjun Ram signing off from the team. புது காலை. Bye. Thank you.